ஹலோ மக்களே, ஃபெப் 16ஆம் தேதியோட சலங்கை ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ககனும் பூமியும் வெளியே சந்தித்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ககன் வந்து சொல்கிறான், நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம், தூரமாக எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்ம கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், ஏதாவது பிரச்சனை வந்தால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இல்லை நான் கல்யாணம் பண்ணாமல் நான் செத்து போயிட்டா நீ என்ன பண்ணுவேன் அந்த மாதிரிலாம் சொல்கிறாரு. உடனே பூமியும் எமோஷ்னலாக பேசி அதுக்கடுத்து சம்மதிக்க வச்சிடுறாங்க ககன் வந்து பூமியும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது சரச்சந்திரா வந்து அந்த வழியாக காரில் வராரு. வந்து பூமியை பார்த்தோன்னா காரை நிறுத்திட்டு இவங்க 2 பேரும் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு வராரு. பூமியை கூட்டிகிட்டு போகலான்னு வராரு. அவர் வந்து கேட்டுட்டு தான் இருக்கார். பின்னாடி இருந்து ககன் பேசினது எல்லாத்தையுமே கேட்டார். இன்றைக்கி நைட் நம்ம போய் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் கேட்டுட்டார். கேட்டோன்னே சரச்சந்திராவுக்கு நெஞ்சு வலியே வந்த மாதிரி ஆயிடுச்சு. உடனே அவர் வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போய்ட்டு இதை பற்றி நினச்சிட்டே இருக்காரு. நினச்சிட்டு சரச்சந்திரா அதுக்கடுத்து நைட்டும் ஆகுது. வெளியே வந்து ககன் நிற்கிறான். பூமி வந்து ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு போகிறாங்க. போனோன்னே இந்த சரச்சந்திரா பார்த்துறாரு. பார்த்து பூமி கிட்டே கேட்குறாரு, இந்த ராத்திரியில் நீ எங்கம்மா பேக்கை தூக்கிட்டு போகிற அப்படின்னு கேட்குறாரு. உடனே பூமி கொஞ்ச நேரம் முழிக்கிறாங்க. அடுத்து உங்களுக்கு தான் நான் ககனை காதலிக்கிறது தெரியும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து நீ அவன் கூட தான் இப்போ போறியா அப்படின்னு சொல்லிட்டு எமோஷ்னலாக எல்லாமே பேசி பார்க்குறாரு. அதுக்கடுத்து அவரும் பேசி நீ போகாத அப்படி இப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. கேட்கல. அதுக்கடுத்து ககன் வெளியே வெயிட் பண்ணி ரொம்ப நேரம் ஆயிட்டு அதுக்கடுத்து பூமியும் நான் போகலப்பா அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ நீங்கள் எனக்கும் ககனுக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு வந்து பூமி வந்து கேட்குறா. அது இந்த ஜென்மத்தில் நடக்காது அப்படின்னு சரச்சந்திரன் வந்து திரும்ப கோவப்படுறாரு. அப்போ நான் போகிறேன் அப்போ நான் போகணுப்பான்னு சொல்லிட்டு அவள் போகிறா. கையை பிடிச்சி இழுக்கிறாரு போகாது அப்படின்னு சொல்லிட்டு. ககன் வந்து வெளியே வெயிட் பண்ணி பார்க்குறான். ரொம்ப நேரம் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்துடுறான். அவன் கதவை திறந்துட்டு பார்த்தா இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. உடனே நீ அங்கேயே இல்லைடா, நீ உள்ளே வராத அப்படின்னு சொல்லிட்டு சரச்சந்திரா வந்து கோவப்படுறாரு ககன் மேலே. உடனே அதுக்கடுத்து நான் உள்ளே வரல, நான் உங்கள் பொண்ணு நீ உள்ளே வந்தால் நான் உன்னை கொண்டுருவேன் அப்படின்னு சரச்சந்திரா சொல்கிறாரு. சரி உங்கள் பொண்ணுக்காக நான் சாகவும் ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பூமி இதை கேட்டு வா பூமி நம்ம போகலான்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பூமியை வந்து ககன் ஒரு பக்கம் இழுக்கிறாரு, சரச்சந்திரன் ஒரு பக்கம் இழுக்கிறாங்க. இப்படி இழுத்துட்டே இருக்காங்க. பூமிக்கு என்ன பண்ணுறது தெரியல. அடுத்த ஒரு வழியாக அவங்க அப்பா கையை விட்டுடுறா. பூமி வந்து அவங்க அப்பா கையை விட்டுட்டு நான் போகிறா. உடனே அதுக்கடுத்து போகாதன்னு சொல்கிறாரு. உடனே அதுக்கடுத்து சரச்சந்திரா ஓடி போய் சோபா சந்திரா ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து வெளியே வீசிடுறாரு. வீசிட்டு நீ உனக்கு தைரியம் இருந்தால் நீ உங்கள் அம்மா ஃபோட்டோவை தாண்டி வெளியே உன்னால் போக முடியுமா, உனக்கு அவன் ககன் தான் முக்கியம்னா நீ போவியா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நாங்கள்லாம் வேணும்னா நீ போகாத அப்படின்னு சொல்லிட்டு சோபச்சந்திரா ஃபோட்டோவத்துக்கு வெளியே ஏறிடுறாரு. பூமி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. அதுக்கடுத்து ககன் வந்து தைரியம் கொடுக்குறாங்க கை பிடிச்ச. உடனே அதுக்கடுத்து பூமியும் அந்த ஃபோட்டோவை கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. போனோன்னே இது எல்லாமே வந்து சரச்சந்திராவோட கனவு. உடனே நோ அப்படின்னு கத்துறாரு. கனவு திறந்து பார்த்தா இது எல்லாமே கனவு. ராத்திரியிலேருந்து நடந்தது எல்லாமே கனவு. இது இன்னும் ராத்திரியே வரல, இது எல்லாமே கனவு. உடனே அபூர்வா வந்து என்னாச்சு மாமா என்னாச்சுன்னு கத்துறீங்க அப்படின்னா காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பா. இன்றைக்கி நைட்டு பூமி வந்து ககனை கல்யாணம் பண்ணிக்க போகிறா, வீட்டை விட்டு ஓடி போக போகிறா அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி மாமா தெரியும் அப்படின்னு அவங்க பேசுகிறத கேட்டால் அந்த மாதிரி சொல்கிறாரு. உடனே அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா நான் அவனை கொன்றுவேன் அப்படின்றாங்க. அதுக்கடுத்து நான் இன்றைக்கி நைட்டு வரை நம்ம வெயிட் பண்ணணும், அவள் என் பொண்ணு என்ன தேர்ந்தெடுக்கிறாளா இல்லை அந்த ககனை எடுக்கிறாளா, யார் மேலே அவளுக்கு பாசம் இருக்குது, யார் மேலே அவளுக்கு உண்மையான காதல் இருக்குன்னு இன்றைக்கி நைட்டு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அப்புறம் வந்து ஏற்றி விட்டு நீங்கள் பேசாமல் ககனை கொன்றுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்துகிட்டு வரும்போது தான் வந்து அவன் அந்த சொத்துக்காக தான் ஆஸ்திக்காக தான் பூமியை காதலிக்கிறான், அதனால் நீங்கள் அவனை கொன்றுங்க மாமான்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து இதுதான் சாக்குன்னு அபூர்வா வந்து அவங்க வேலையை காட்டுறாங்க. உடனே அவர் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நைட்டு வரை நம்ம காத்திருக்கிறோம் அபூர்வா, நைட்டு வரை பார்ப்போம், பூமி வந்து யாரை தேர்ந்தெடுக்கிறான்னு பார்ப்போம், என்னையை தேர்ந்தெடுக்கிறாளா இந்த ககனை தேர்ந்தெடுக்கிறாளா அப்படின்னு பார்ப்போம். ஒருவேளை அவன் ககனை தேர்ந்தெடுத்தா என்ன மாமா பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பா. நான் அவனை கொன்றுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அபூர்வா வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க. கேபி வந்து பால்கனியில் வந்து அழுதுட்டு இருப்பான். என்ன நடந்துச்சுன்னா பாரில் நடந்த விஷயத்த நினச்சி அழுதுட்டு இருப்பான். ககன் வந்து கேபியை பற்றி என்ன வார்த்தைலாம் சொன்னான், என்னெல்லாம் பேசினான், அதை வந்து அவனால் ஏற்றுக்கவே முடியல கேபியால். அதை நினச்சி அழுதுகிட்டே இருப்பான். வருத்தத்தில் ரொம்ப சோகமாக இருப்பான். அப்போ வந்து பூமி அங்கே வருவான். என்னாச்சு, எதுக்கு மாமா அழுகுறீங்க அந்த மாதிரி கேட்டுட்ருப்பான். உடனே பூமி இந்தம்மா நான் பாரில் இருந்தேன், ககன் வந்தான், அவன் பேசினதெல்லாம் கேட்டு எனக்கு இதாக ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கடுத்து என்னை கொலை கூட பண்ணுவேன்னு சொன்னால் நான் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டான். நான் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு ஆசை, நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்
இருக்கணும் அப்படிலாம் சொன்னேன், இதெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பான். உடனே அதுக்கடுத்து நீங்கள் ஏன் மாமா இவ்வளோ கவலைப்படுறீங்க, கண்டிப்பாக இன்றைக்கி நைட்டு நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் மாமா, தூரமாக போய் நானும் ககனும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் மாமா அப்படின்னு பூமி வந்து சொல்லுவாள். அதை கேட்டு கேபி வந்து ரொம்ப சந்தோஷமாக. இங்கே ககன் வீட்டில் வந்து அவன் ரெடி ஆகிட்டு இருப்பான். சாரதா வந்து ககனோட ட்ரெஸ் எல்லாம் வந்து பெட்டியில் எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க, பேக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. உடனே என்னடா எப்போவும் அவன் ககன் வந்து சாரதாட்ட கேம்ப் போகிறேன்னு சொல்லியிருப்பான். வந்து பூமியை கல்யாணம் பண்ணிக்க போகிறத மறைச்சிட்டு நாங்கள் கேம்ப் போகிறேன், வேலை விஷயமா கேம்ப் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். உடனே சாரதாவும் கேட்பாங்க, நீ எப்போவுமே இந்த மாதிரி ஏதாவதுனா முன்னாடியே சொல்லுவே, இன்றைக்கி என்ன திடீர்னு சொல்கிற அப்படிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அது திடீர்னு நம்ம ஃபிக்ஸ் ஆச்சு அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிருவான். ஆனால் அவன் அங்கே கிளம்பிட்டு இருக்கும்போது மனசில் நினைப்பான், அம்மா உங்ககிட்ட சொல்லாமல் நான் பூமியை கல்யாணம் பண்ணிக்க போகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு மனசில் இந்த மாதிரி நினச்சிட்டு இருப்பான். மன்னிச்சிட்டு ஆனால் எனக்கு உங்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நினப்பான். எனக்கு உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து சாரதாட்டை வந்து ஆசீர்வாதமும் வாங்கிட்டு மனசுக்குள்ளே வாங்கிட்டு, என்னடா புதுசாக ஆசீர்வாதம்லாம் வாங்குற அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து ககன் சொல்லுவான், இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இதுன்னு சமாளிப்பான். என்னடா நீ இன்னைக்கு என்னமோ புரியாத மாதிரியே பேசிகிட்டு இருக்க அப்படிமா. அதுக்கடுத்து ஏதோ பார்ட்னர் வரணுமா அப்படின்னு சொல்லுவான். பார்ட்னரா, அப்போ நீ ஏதோ ஒரு பொண்ணு வராங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம்மா, அது வந்து ப்ராஜெக்ட் வந்து ஒரு பொண்ணோட தான் நான் ப்ராஜெக்ட் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு உளறி வைப்பான். உடனே அதுக்கடுத்து அவங்க எல்லாருமே குழப்பமாயிருவாங்க. பூர்ணி வந்து ககனுக்காக சாப்பாடு கொண்டு வந்திருப்பா. அதை வந்து ககன் வந்து வேண்டாம், இதெல்லாம் ட்ரெஸ்ஸில் கொட்டிடும், எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நாங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டுப்பேன், எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவான். அப்புறம் சரி வந்து அவங்க வீட்டுக்கு வருவான். வந்துட்டு என்னென்ன வர சொல்லியிருந்தீங்க அப்படின்ட்டு ககன்ட்டு கேட்பான். இல்லைடா நான் வெளியூருக்கு போகிறேன் வேலை விஷயமா, நீ வந்து அம்மாக்கும் தங்கச்சிக்கும் துணையாக இங்கே வீட்டில் இரு அப்படின்னு சொல்லுவான். அது என்னோட பாக்கியம்னா, நான் கண்டிப்பாக இங்கே இருக்கேன் அப்படின்ட்டு வந்து சரி வந்து சொல்லுவான். உடனே அதுக்கடுத்து என்ன கேம்ப் அப்படின்னு கேட்பான். உடனே அதுக்கு சாரதா சொல்லுவாங்க, அதை கேட்டால் நமக்கு தான் பைத்தியம் பிடிக்கும், அதெல்லாம் வளர்றான், அவனுக்கே தெரியல அப்படின்னு சொல்லுவான். உடனே சரி நான் விட்டுருவாங்க, எல்லாம் போயிடுவாங்க. அதுக்கடுத்து ககன் வந்து செரிக்கிட்ட உண்மையை சொல்லிடுவான், நான் பூமியை வந்து தூரமாக போய் நானும் பூமியும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வந்து கங்க்ராட்ஸ் பண்ணுவான். இதை ஏன்னா நீங்கள் உடனே ககன் சொல்லுவான், இது அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லுவான். ஏன் ஆனால் நீங்கள் சொல்லிகிட்டே பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவான். இல்லைடா, அது உங்கள் மாமாவுக்கு தெரிஞ்ச அடுத்து பெரிய பிரச்சனை ஆயிடும், இப்போதைக்கு நாங்கள் கல்யாணம் மட்டும் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவான். உடனே இது ரொம்ப நல்ல, நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வாங்க, அதுக்கடுத்து நம்ம இங்கே கிராண்டாக நம்ம ரிசப்ஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து சரி வந்து சொல்லுவான். இவங்கெல்லாம் இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அதுக்கடுத்து அங்கே பூமி வந்து அவள் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருப்பா, பேக்கில் எடுத்து வச்சுட்ருப்பா. அப்போ அவன் வந்து சரச்சந்திரா வந்து அவள் ரூமில் எடுத்து வச்சுட்ருப்பா. கதவை திறந்து பார்ப்பாரு, சரச்சந்திரா பார்ப்பாரு. அவள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கும் போது பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். ஆனால் அவள் இதை வந்து பூமி பார்த்துருக்க மாட்டா. அதுக்கடுத்து பார்த்துட்டு ரூமில் போய் உட்காந்து அவர் யோசிச்சு அழுதுட்டுருப்பாரு. சரச்சந்திரா வந்து யோசிச்சு அழுதுட்டுருப்பாரு. அதுக்கடுத்து இங்கே அபூர்வாவும் மருதானியாலையும் வந்து இது இன்னைக்கு நைட்டே அவள் கல்யாணம் பண்ணிக்க போகிறா, அவள் மட்டும் போயிட்டான்னா அவ்வளோதான், ககனை என் மாமா கொண்டுருவாங்க, இதோட பூமி ககன் சாப்டர் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து பூமி ரூமுக்கு வெளியே வந்து பூமி கேட்குற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை கிளப்பணும்னு சொல்லிட்டு மருதானியாலையும் அப்புறம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஒன்று பூமியும் கேட்டு அதுக்கடுத்து அவள் அப்பாவுக்கு வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போய் அவங்க அப்பா வந்து கண்ணை மூடி யோசிச்சுட்டே இருப்பார். உடனே அப்பான்னு கூப்பிட்டு அதுக்கடுத்து நான் பூமி வந்து சரச்சந்திராக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து ஊட்டி விடுறதுக்கு போய்ப்பா. நீங்கள் ஏன்ப்பா சாப்பிடாம இருந்தீங்க, சாப்பிடாமையே இருக்கக்கூடாது, நான் ஊட்டி விடுறேன், இன்றைக்கி நான் உங்களுக்கு ஊட்டி விட்றேன்னு சொல்லிட்டு ஊட்டி விடுவா. ஆனால் சரச்சந்திராவுக்கு வந்து அவன் இன்றைக்கி பூமி வீட்டை விட்டு போக போகிறான்னு தெரிஞ்சதுனால ரொம்ப கவலையில் இருப்பான். அவன் வந்து எமோஷ்னலாக ரொம்ப பேசிகிட்டு இருப்பான் பூமிக்கிட்ட. உடனே அதுக்கு அடுத்து நீ கண்டிப்பாக நான் பார்க்குற பையனை தானே கல்யாணம் பண்ணிப்ப, நீ என் கூட தானே இருப்ப அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இல்லை நான் தூரமாக போனாலும் என்ன ஆனாலுமே நீங்கள் தைரியமாக இருக்கணும், நீங்கள் கோவப்படக்கூடாது, உங்களை குழப்பம் யாராவது ஆல்ரெடி வந்திருக்காங்க, அதனால் நீங்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிலாம் நிறைய பூமி சொல்லிக்கிட்டு இருப்பா. இவன் சரச்சந்திராவும் இன்டெரக்டாக நிறைய பேசிகிட்டு இருப்பான். அதுக்கடுத்து அவளுக்கு ஒரு கட்டத்தில் வந்து பூமிக்கு ஒரு மாதிரி ஆயிரும். உடனே அவள் அழுதுகிட்டே போயிடுவா, அவள் ரூமுக்கு போயிட்டு சோபாவோட ஃபோட்டோ எடுத்து எனக்கு ஏமா இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறீங்க, என்னால் அப்பாவையும் விட முடியலை, என்னால் ககனையும் விட முடியலை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பான். இங்கே சரச்சந்திரா வந்து அவரும் சோபா சந்திரா படத்துக்கு முன்னாடி நின்றுட்டு இன்றைக்கி நம்ம பொண்ணு வந்து நான் முக்கியம் இல்லை, அந்த ககன் தான் முக்கியம், அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி சோபா சந்திரா படத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பார். இதை பின்னாடி இருந்து அப்புறம் ஒட்டி கேட்டுட்டு இருப்பா. உங்களுக்கு என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டிருவா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்கமிங் எபிசோட்ஸுக்கு. தேங்க்யூ மக்களே, நன்றி.